கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் இது வெஜிடேரியன் மீல்ஸ்லேயே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐட்டம்னு சொல்லலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சைடு செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் தேங்காய், ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையும் கொரன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் விட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. சேனக்கிழங்கை இந்த மாதிரி குண்டு குண்டாக கட் பண்ணிக்கோங்க. சிப்ஸு மாதிரியோ நீட்டு வாக்குலையோ எல்லாம் கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இதை கட் பண்ணுன்னா 2ஆக உடையணும், அவ்வளோதான். கொலன்னுலாம் வெந்துடக்கூடாது. வேக வச்ச இந்த சேனக்கிழங்கை நல்லா ஒரு கொலாண்டரில் போட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு இதை பொரித்து எடுக்க போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான். இது எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கலர் மாறி இருக்கணும். அதே சமயத்தில் இதை பாத்திரத்துக்கு மாற்றக்குள்ளே கலக்கலன்னு சவுண்டு கேட்கணும். அதான் இதோட ஸ்டேஜு. அதுக்கு பிறகு அதே கடாயிலேயே ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இஞ்சி பூண்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம தேங்காயிலேயே மசாலா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த வாசனையே போதுமானதாக இருக்கும். அடுத்தது தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கறி மசாலா தூள் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வதக்கி கொடுத்தேன். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேங்காவையும் இதோட சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் இருந்த கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்துட்டேன். தண்ணி நிறையா சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த சேனக்கிழங்கையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது எல்லாம் ஒன்று சேர்றதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா கமன்னு நல்ல வாசனையான கல்யாண வீட்டு சேனை வறுவல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.